அடி என்னடி ரக்கம்மா பல்லாக்கு சிரிப்பு என் நெஞ்சு குலுங்குதடி. அடி கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிவப்பு மச்சான இழுக்குத. எங்க போச்சு? அக்கா, உனக்கு நல்ல வியாபாரம் நடக்குது போல. யோ, இப்பதாயா பொழப்பு நல்லாவே போகுது. அதுக்குள்ள கண்ணை வச்சு கெடுத்துறாத. இல்லக்கா, நீ நடந்து போறத பார்த்தா அப்படி மயில தோகை விரிச்சு ஆடிக்கிட்டு போற மாதிரி இருக்குக்கா. அப்புறம் இந்த வளையல் மணி வாங்கலையோன்னு நீ சொல்லிட்டு போறத பார்த்தா குயில் குக்கூன்னு கூவுற மாதிரியே இருக்குக்கா. பாத்தியா, அத பத்தி நினைக்கும் போதே உடம்பெல்லாம் புல்ல அரிக்குது. முதல்ல நீ எதுக்காக வந்தேன்னு சொல்லு. எதுக்காக வந்தேன்னு பல தடவை சொல்லிக்க நீ தான் சம்மதிக்க மாட்டேன். யோ, நாத்து அடிக்குதியா? கொஞ்சம் நவுந்து நில்ல. இல்ல யக்கா, இந்த மரத்துல அது மரத்துல குதிரை இருக்குல்ல, அதோட சாணி வாசனைக்கா இது. அது வந்து ஏதாவது ஆத்துலயே குளத்திலேயே குளிச்சா எல்லாம் சரியா போயிடும். அப்படின்னா போய் குளிச்சுட்டு வா. அப்படியே நீங்களும் கூட வந்தா நம்ம சேர்ந்து குளிச்சா நல்லா இருக்கும். நாம ஒன்னா குளிக்க வேணாம், உன்னை நான் குளிப்பாட்டேன். குளிச்சிட்டேன். நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்கியா? ஒரு அளவுக்கு. கரெக்ட் டைமுக்கு அங்கே ரீச் ஆகணும்டா. நான் ஒரு 9:30க்கெல்லாம் போயிடுவேன். 12 மணிக்கு தான் இன்டர்வியூ. அலெக்ஸ் இருப்பாரா? அலெக்சன் இருப்பாரு. அதவா வரமா. இன்டர்வியூக்கு போற விஷயத்தை அப்பா கிட்ட சொல்லிருக்கலாம்ல. அப்பாக்கு அதெல்லாம் பிடிக்காதுமா. இருந்தாலும் சொல்லிருக்கணும். போகும்போது சாமி கிட்ட நல்லா வேண்டிக்கிட்டு போ. சரிம்மா, போயிட்டு வரேன். அப்பா அப்பா, நான் ஒரு இன்டர்வியூக்காக கிளம்பிட்டேன். அதான். நீ திமிர் எடுத்து தான் அலைவேனா, அதுக்கு நான் என்ன பண்றது? துவாரகா மடத்தோட பழக்க வழக்கங்களுக்கு கட்டுப்பட்டு இங்க வாழ தெரியல, வேலை தேடி போறான். வேலை, ஒரு வேலையை தேடிட்டு போறது இந்த காலத்துல அவ்வளவு பெரிய தப்பா? கடவுளை பத்தின விஷயங்களை கவனிக்கிறானா? திமிரு பிடிச்சவன் இவன். அப்படி என்னங்க திமிர்த்தனம் பண்ணா? நீ என்ன பேச வைக்கிறியா? கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கூட சுத்திக்கிட்டு இருக்கான். நம்ம பழக்க வழக்கங்களை தப்பா பேசினா இது திமிரு இல்லாம? தேவையான வேண்டுதலையும் பிரார்த்தனையும் அவன் பண்ணிக்கிட்டு தாங்க இருக்கான். சும்மா அவனை குறை சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. இன்னும் கிளம்பலையா? இல்ல, இனி நான் எங்கேயும் போறதில்ல. ஐயோ, என்னாச்சு? அப்பா யோசிக்காம தான் பேசியிருப்பாரு. பின்னாடி யோசிக்கும் போது வேதனைப்படுவாரு. நீ போயிட்டு வாப்பா. இனி அது முடியாதுமா. உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சதுன்னா பெரிய ஐயா எல்லாத்தையும் மறந்துடுவார். சின்ன வயசுல இருந்து இப்படிதான். அவரோட சிரிச்ச முகத்தை நான் பார்த்ததே இல்ல. அவர் என்கிட்ட நல்லா பேசின கேட்டதே இல்ல. டேய், தேவையில்லாம கவலைப்படாத. அப்பாவுக்கு இப்படிதான் அன்பு காட்ட தெரியணும்னு நீ நினைச்சுக்கோ. அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குல்லப்பா. நீ என்னம்மா நினைச்ச? இது நீ பிறந்த மண்ணு. காரை நிறுத்துங்க, பாத்துட்டு போலாம். சரிம்மா. What a beautiful poetic village. இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீ இங்கே தானே இருக்க போற. அப்படின்னா நீங்க? நான் இங்கேயும் அங்கேயும் தாவிட்டே இருப்பேன். பாம்பேல இருக்கிற பிசினஸை விட்டுட்டு வர முடியாதுல்ல. அதோ அங்க பாரு.
ஃபாதர் ஃபாதர் வெளியே இருக்காரு. ஆ அதை கொஞ்சம் மேலே கட்டு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுதும் எப்பொழுதும் மகிமை உண்டாகட்டும். என்ன ஞாபகம் இருக்கா ஸ்டீஃபன்? குன்னூர். ஓ, நம்ம ஜார்ஜ் ஸ்டீஃபன். ஃபாதர் என்ன மறக்கலையே, சந்தோஷமா இருக்கு. நானும் அங்க இங்க திரிஞ்சு இங்க வந்து ஒரு 4-5 மாசம் இருக்கும். நம்ம பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் இருக்கும்ல? சரிதானே நான் சொல்றது? ஆமா ஆமா. ஆனி பொண்ணையும் இங்கிருந்து கூட்டிட்டு போறப்ப உடனே வந்துருவன் தானே கூட்டிட்டு போன. ஆனி இல்லாம திரும்பி வர தோணல ஃபாதர். எல்லாம் கர்த்தருடைய கிருபை. அன்னைக்கு நடந்த ஆக்சிடென்ட்டும் ஆனியுடைய இறப்பும் நான் கேள்விப்பட்டேன். நான் ஆனியவும் என் சகோதரி அவங்க புருஷனையும் குழந்தையும் இழந்தாங்க. அப்பா ஆ இவ என் பொண்ணு சோஃபியா. ரேசிய தெரியும்ல, என்னோட சகோதரி. பின்ன உங்க பொண்ணை பார்த்தா ஆனி மாதிரியே இருக்கா. 2 பேரும் ஒரே ஜாடை. ஃபாதர் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நான் கிளம்பிடுவேன். சோஃபியா இங்கே தான் இருப்பா. ஹெல்ப்புக்கு கிரேசியும் இங்கே தான் இருப்பா. அப்புறம் டிரைவர் ஜோசப்பும் இருப்பான். அப்புறம் ஃபாதர் இந்த ஊர்ல ஏதாச்சும் பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு யோசிக்கிறேன். அதுக்கு ஃபாதரோட எல்லா சப்போர்ட்டும். அதுக்கு என்ன? தேங்க்யூ. சீக்கிரம் எது வாசு. பாத்து இறங்குடி. அதை கொடு. வணக்கம் ஐயா. இப்ப இருங்கய்யா. எப்படி இருக்கீங்க? ராகவா நில்லுப்பா. அவங்களையும் கூட்டிட்டு போலாம் ராகவா. கொஞ்சம் சீக்கிரம் வாமா. வா. வணக்கம் ஐயா. ஏறு. நீங்க ஏதோ அவசரமா போயிட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சது. அதான் படகை திரும்பி வர சொன்னேன். ராகவா ஐயா, நீ கேள்விப்பட்டிருக்கியா? அந்த காலத்துல ஒரு பெரியவர் ஆத்த கடந்து போக படகு இல்லாம நின்னப்ப ஒரே ஒரு மரக்கட்டைய வச்சு ஆத்த கடந்து போனாராம். அதுதான் எங்க பாரம்பரியம், தெரியுமா உனக்கு? ஆமா ஐயா, கேள்விப்பட்டிருக்கேன். ஏடா சரி. நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க? துவாரகா மடத்தோட புது வழிகாட்டியாச்சே. கண்ணை மூடி வழிபட்டா நான் எங்க போறேன்னு கண்டுபிடிச்சிடலாமே. நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்கன்னா ஒரு விஷயம் சொல்றேன். வீட்டுல இருக்கிற தங்கத்தை விற்கிறத விட வைக்கிறது தான் நல்லது. உங்க குடும்பத்தோட கெட்ட நேரம் அடுத்த மாசத்தோட முடிஞ்சிரும்ல. அடமான வச்சா திரும்ப எடுத்துடலாம். நீங்க எங்க போறீங்கன்னு தெரிஞ்சுக்க தியானமோட தேவையில்லை.